அவர்கள் 2 தொகுதியில போட்டியிடுறார். இந்த 2 தொகுதி அப்படிங்கறத வந்து ஒரு சரியான முடிவா பாக்குறதா இல்ல அவர் ஒரு தோல்வி பயத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்க சந்திக்க போகிற முதல் தேர்தல்ல ஒரு தொகுதியில நின்றுந்தாருன்னா அது ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கும். இவரே சொன்ன மாதிரி 234 தொகுதியில உங்கள் விஜய்னு சொன்னார் இல்லையா, அந்த மீதமுள்ள 233 விஜய்க்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கும். 2 தொகுதிகள் நிக்கிறதுன்றது ஒரு தவறான முடிவா இருக்கு. இதை விஜய் மறுபரிசீலனை செய்யணும். யார் இதுக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்லாம் ஆதரிக்கிறவங்க இருக்கலாம். பாக்குற பார்வை 2 விதமா இருக்கு. விஜய் நினைச்சாலும் தவிர்க்க முடியாது, அவருக்கு பிடிக்கலனாலும் விமர்சனம் வரதான் செய்யும். நிஜமாகவே அவருடைய நோக்கம் இல்ல 2 பேர்கிட்ட யாருன்னு 2லயும் ஜெயிக்கிறாங்க, 2ல ரிசைன் பண்ணணும்ல. முதல் ஒரு வாரம் ஒரு என்ன சொல்றது, ஒரு உக்கிரமான போர் மாதிரி தான். கத்தி எடுத்து சுத்துற போர் இல்ல, தாக்கு பிடிச்சு நிக்கிறதே பெரிய சவால் தான். தாவேக்காவினர் வலை வீசுவாங்க, பாக்கெட்ல போட்டு வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க, அங்க கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்பா, என்ன கொடுத்தா சரி வருவான்னு பாருன்னு பணத்தை அடிக்க பார்ப்பாங்க. அதிமுகவும் சரி திமுகவும் சரி, சில இடங்களில் பிஜேபி, தாவேக்காவை எதிர்த்து நிற்கிற அத்தனை பேருமே அவர்களை முடக்குவதற்கான எல்லா வழிகளையும் பார்ப்பாங்க முதல்ல. ஏன்னா பலவீனமானவர்கள்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல. உரிய பேப்பர் ஆவணங்களை நீங்க போர்ட்டல்ல லோட் பண்ணிட்டாலே 48 மணி நேரத்துல அனுமதி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்க தானே இன்னைக்கு ஆரம்பிக்கிறாரு. இப்ப திமுக இல்லையா, அவர் சொன்ன திமுக இன்னைக்கு களத்துல இல்லையா, இல்ல காபந்து அரசியல் இல்லையா, தேர்தல் இல்ல அவர் அணுகுனதுனாலதான் அணுகால என்ன கொடுக்க மாட்டாங்களா? என்ன சார் இது? இதைத்தான் சொல்ல, இந்த பித்தலாட்டத்தை முதல்ல நிறுத்தணும் விஜய். 2000 ரூபாய் கொடுக்குறோம் டோக்கனுங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பொருட்டை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நாள் கூத்து தீதன மாதிரி கூட இந்த 8000 அறிவிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க 8000ன்றது அவங்க கமிஷன் அடிக்கிறதுக்காக பண்ண போறாங்க, நாங்க 10000 ரூபாய் போட்டு டைரக்டா அவங்க அக்கௌண்ட்டுக்கே போட்டுருவோம். இந்த 8000 எப்படி பண்ண போறாங்க? இல்ல அவங்க கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க. இவங்க ஒரு 2-3 நிறுவனங்கள் கூட சார் அதான் சொல்றேன். இதெல்லாம் வேலை இல்லாம நம்ம என்ன வாதிக்கலாம்? அரசியல்வாதி எல்லாரும் காசு அடிக்கதான். காசு அடிக்காத ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க. அன்னைக்கு அவர் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திக்கலைன்னா விஜய் பிரச்சார களத்திற்கே வந்திருக்க முடியாது சார். நீங்க சொல்றீங்களா? சும்மா வாயத்தரம் சொல்லுங்க. இல்ல, ஏன்னா இதை மக்களும் பாக்குறாங்க. இல்ல இல்ல அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேஷம் போடுறீங்க? சார் திருமாவளவன் அவர்கள் சொல்ற விஷயம், திரும்ப சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு, காட்டுமன்னார் கோயில். மாநில அரசுக்கு திடீர்னு ஒரு எம்பியா இருக்கும் போதே வர வேண்டிய சுச்சுவேஷன் என்ன நீங்க பாருங்க. விடுதலை சிறுத்தைகள்ல சில குழப்பங்கள், எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகளையும் குழப்பங்கள் இருக்கு. குறிப்பாக இதுதான் நானே வேட்பாளரை தேர்வு செய்கிற கடைசி தேர்தல் என்பதை வலியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் வெளியிட்ட வீடியோல ஒரு வரி சொல்றார், சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அரசியல் சூழல்கள் மாற வாய்ப்பு இருக்கு, ஒரு மாதிரியான சூழல் உருவாகல. நீங்க என்ன சார் சொல்ல வர்றீங்க? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் தற்போது முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற அரசியல் விவகாரங்கள் பற்றி உரையாட இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல், அதில் நம்ம உள்ளார்ந்து சில விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுறார். இந்த 2 தொகுதி அப்படிங்கிறத வந்து ஒரு சரியான முடிவாக பார்க்குறதா இல்லை அவர் ஒரு தோல்வி பயத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கறது? சரி தவறுன்னு சொல்றதுக்கு, ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு ஒரு பார்வை பார்க்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அந்த தனிநபர்களுடைய அந்த தலைவருடைய மனநிலையை பொறுத்தது. விமர்சிக்கிறவங்க பார்க்குறவங்க எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம். என்ன ஒரு தன்னம்பிக்கை தரணும்னா, நான் எங்க நின்னாலும் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அதுல இருக்கும். ஒரு தொகுதியில் நின்னா இது நிச்சயமா இப்படி பார்க்கப்படுறத விஜயாலையும் யாராலையும் தடுக்க முடியாது. பயம் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு. ஜெயலலிதாவே நின்னவர் தான். 91ல் கிட்டத்தட்ட அரசியலுக்கு வந்து 89ல் 2 அணிகளாக பிரிஞ்சிருந்தார். அணிகள் இணைந்த பிறகு 91 தேர்தலை சந்திக்கிற போது அவ்வளவு பெரிய அரசியல் முதிர்ச்சியெல்லாம் ஜெயலலிதாவுக்கு கிடையாது. இந்த தேர்தலில் ஒரு 2ல் நின்னா 2லையும் ஜெயிச்சார். ராஜீவ் அலை இருந்தது, அவருடைய மரணத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த அலை, அல்லது அவருடைய செல்வாக்கு, அணிகள் இணைந்ததுன்னு பல காரணங்கள் இருக்கலாம். 2லையும் ஜெயிச்சார், 1 ரிசைன் பண்ணார். அதன் பிறகு நடந்த எந்த தேர்தலையும் நம்ம ஆட்சி தொடர வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு உளவுத்துறை சொன்ன பிறகு கூட அடுத்து வந்த தேர்தலில் அவங்க 2ல நிக்கல. நம்ம ஆட்சி தான் வரப்போகுதுன்னு சொன்ன போது அவங்க 2ல நிக்கல. அதன் பிறகு எதுலையுமே அவங்க 2 தொழில் நின்னதில்லை. மற்ற பெரிய தலைவர்கள் நின்னதில்லை. அப்போ அவங்களுக்குலாம் துணிச்சல் அதிகமாக இருந்துச்சு. விஜய்க்கு இல்லைன்னு சொல்லலை. தான் சந்திக்க போகிற முதல் தேர்தலில் ஒரு தொகுதியில் நின்றிருந்தாருன்னா அது ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, தன்னை முகமாக நினைத்து இவரே சொன்ன மாதிரி 234 தொகுதியிலையும் உங்கள் விஜய்னு சொன்னார் இல்லையா,
அந்த மீதமுள்ள 233 விஜய்க்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். இவருடைய அந்த ஒற்றை தொகுதியில் நின்றிருந்தாருன்னா தைரியமா நிற்கிறார் அண்ணன், நம்மளும் நிற்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தானே. மற்றபடி இது ஒன்றும் சட்டம் அனுமதிக்குது, பெரிய குற்றம் இல்லை. இல்லை ஏன்னா இப்போ தாவேக்காவை ஆதரிச்சு பேசுறவங்களே ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 2 தொகுதிகள் நிற்கிறதுன்றது ஒரு தவறான முடிவா இருக்கு, இதை விஜய் மறுபரிசீலனை செய்யணும், யார் இதுக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்லாம் ஆதரிக்கிறதா சொன்னேன். ஆதரிக்கிறவங்க இருக்கலாம், பார்க்குற பார்வை 2 விதமா இருக்கு. விஜய் நினைச்சாலும் தவிர்க்க முடியாது, அவருக்கு பிடிக்கலனாலும் விமர்சனம் வரதான் செய்யும். நிஜமாகவே அவருடைய நோக்கம் இல்லை, 2 பேர்கிட்ட நான் யாருன்னு 2லையும் ஜெயிக்கிறாங்க, 2ல ரிசைன் பண்ணணும்ல, எதுக்கு அந்த வேலை? ரைட், பார்ப்போம். அதுக்கப்புறம் அது மாதிரி விமர்சிக்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. விஜயனுடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ரகுபதி சொல்றாரு அவருக்கு அந்த ஒரு நம்பிக்கை இல்லை, இல்ல அப்படிதான் விமர்சிப்பாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போமே. அப்பயே அந்த பத்திரிகையாளர்களை அவர் பார்க்க போறது இல்லை, ஏன்னா அவர் பெரிய ஒரு இடத்துல ஒரு உச்சாணி கம்பளை போய் உட்காந்துருக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரத்திலேயாவது அதுக்கான பதில விஜய் சொல்றாரான்னு பார்ப்போம். திரும்பவும் சொல்றேன், அவரு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அரசியல் ரீதியாக விமர்சிக்கப்படும், அதையும் அவர் எதிர்கொண்டுதான் ஆகணும். அவருடைய அந்த வேட்பாளர் பட்டியல் தேர்வு, அதுல இவங்கெல்லாம் இந்தந்த இடத்துக்கு சூஸ் பண்ணணும்னு எடுத்திருக்கிற முடிவுகள் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா இந்த முடிவுகள் எடுத்துக்கிறார். அந்த வேட்பாளர் பட்டியல் கொஞ்சம் தாவேக்காவுக்கு பலம் சேர்க்கும் வகையில் இருக்கிறது இப்படின்லாம் பார்க்கலாம். ஏங்க அப்படிதானே முதல் பார்வை பார்க்கணும். அவங்க உட்காந்து மாங்கன்னு நைட்டு முதல் நாள் கட்சியில சேர்றாரு, அவரை நைட்டு அடுத்த நாள் காலையில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு செங்கோட்டையனோ யார் நிர்மல்குமாரோ ஆதவர்ஜனாவோ ஃபோனை போட்டு என்ன ஏது ஒழுங்கா இருக்கலாம், உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கான்னு சில விஷயங்கள் ஒரு அரை மணி நேரம் ஃபோனில் பேசி தானே நைட்டெல்லாம் வேலை நடந்து காலையில் பட்டியலில் சேர்க்குறாங்க. ஸோ எதுவுமே பண்ணாமல் இல்லாத பண்ணல, நம்ம ஜெயிக்கணும், ஒரு வலுவான வேட்பாளர் தான், நமக்கு அவரால் பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பி தானே ஒரு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறாங்க. வேட்பாளர் பட்டியல் பலன் கிடைக்குமான்னா எப்படியாவது ஒரு 200 தொழிலாவது தோத்துறணும்னா ஒருத்தர் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவார். என்னது அந்த பார்வை தப்பு. என்ன ஒன்று, நான் ஒரு தூய சக்தி மாற்று சக்தின்னு சொன்னார். ஆனால் நான் யதார்த்த அரசியல் அப்போ முதல் நாள்ல இருந்து சொல்கிறேன், உங்களுடைய ஆதரவாளர்களோ உங்களுடைய ரசிகர்களோ உங்களுக்கு வாக்களிக்க போகிறவங்களோ உங்களுக்காக தேர்தலில் களமாட போகிறவர்களோ சந்திர மண்டலத்திலேருந்து வரப்போகிறதில்ல, ஆந்திரா தெலுங்கானா கேரளாலேருந்து வரப்போகிறதில்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் உங்களை ஆதரிக்கணும், உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்கள் கட்சி சார்பாக போட்டியிடணும். இது நாள் வரைக்கும் வேறு கட்சியில் இருந்தவனும் வரணும், வளர்கிற கட்சிக்கு அது அவசிய தேவைதான். சந்தன மரமும் வரும், அதில் களிசடைகளும் வரும், நீங்கள் அதை பிரித்து பார்த்து யாருக்கு எங்கே உட்கார வைக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் ஒரு தலைவன் முடிவெடுக்கணும்னு நம்ம சொன்னோம். கிட்டத்தட்ட 100-110 பேர் அடுத்த இயக்கத்திலிருந்து வந்து அடையாளப்படுத்தப்பட்ட விஐபிக்கள். வேற வழி இல்லை. அந்த 100+ தொகுதிகளில் ரசிகர் மன்ற நிர்வாகி இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒன்றிய தலைவர் இருக்காங்க, ஒன்றிய செயலர் இருக்கிறான்ல சார். ரசிகர் மன்றத்தில் இருந்தவன் இன்னைக்கு ஒன்றிய செயலராக இருக்காங்கல்ல, சின்ன பசங்க தான். அவனும் விஜய்ங்கிற ஒரு அந்த தனிநபருக்காக தான் ஆராதிக்கிற ஒருத்தருக்காக இத்தனை வருஷம் நிற்கிறான்ல. ஸோ வேட்பாளர் இல்லாமல் இல்லை. ஆனால் அரசியல் புரிதல் இருந்து எதிரணி வேட்பாளர் யாராக இருந்தாலும் எதிர்கொள்றதுக்கு ஒரு துணிச்சலோடு இருக்கணும். ஒரு சமுதாய பலமோ பணபலமோ தனி மனித பலமோ இப்படி இருக்கான்னு பார்த்து போடுறதுல இந்த சமரசங்கள் தவிர்க்க முடியாதது. நான் தூய சக்தி தான், நீ பக்கத்தில் யாரை வச்சிருக்கல சில பேர் நக்கல் பண்ணுறாங்க. ரைட், அந்த விமர்சனம் வரதான் செய்யும். வளர்கிற கட்சிக்கு அதுவும் தேவைதான். அதை டோட்டலாக புறக்கணிச்சு நான் என் ரசிகர்களை மட்டும்தான் தூய சக்தியாக கொண்டு வர போகிறேன்னா அவன் எப்படி 10 நாள் தாக்கு பிடிப்பான்? இப்போ 214 அது பலமா சார், பலம் சேர்க்குங்கிறாங்கல்ல, பலம் அதில் இல்லை. எல்லாரும் அவருக்கு போட்டி போடுறதுக்கே ஆள் இல்லைன்னா சில பேர் சொன்னபோது நான் ஏற்றுக்கவே இல்லை. அது சும்மா ஒன்று விஜயை ஒரு அதீதமாக விமர்சிக்கிறதுக்காகவோ ஒரு எல்லை தாண்டி நக்கல் பண்ணுறதுக்கு அது பயன்படுமே தவிர யதார்த்தம் அது வரல. 234 500 தொகுதி இருந்தாலும் 500ல் கேண்டிடேட் போடுறதுக்கு விஜய்கிட்ட ஆள் இருக்கான், அதில் மாற்றமே கிடையாது. அந்த 234ல் எத்தனை பேர் தாக்கு பிடிப்பாங்க? நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பொருளாதார பலம், சமுதாய பலம், எதிரணியை வீழ்த்துறதுக்கு இருக்கிற தனி மனித பலம், இத்தனையோடு வந்து ஒரு 15 நாள் பிரச்சாரம் நடக்க போகுது இல்லை. 9ஆம் தேதியிலேருந்து இந்த 21 வரைக்கும் ஒரு 12-13 நாள் ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக நடக்கும். ஒரு வாரம் அவங்க தாக்கு பிடிச்சிட்டாலே, விசிபிலிட்டி தெரிஞ்சிட்டாலே, சின்னம் மக்கள் மனசில் போய் சேர்ந்துருச்சு. அவங்கள ஓட்டு போட வைக்கணும்னா விசிபிலிட்டி இருக்கணும். இவன் களத்தில் வேலை செய்யணும், இந்த இடத்துல ஆனந்த் நிற்கிறாரு, குப்புசாமி நிற்கிறாரு, ராமசாமி நிற்கிறாரு அப்படின்னு போய் சொல்றதுக்கு கட்டமைப்புன்னு ஒன்று வேணும்னு முதல்ல சொல்லிட்டு இருப்போம் தெரியுமா? அப்படி இருக்குது. ரசிகர்கள் கட்டமைப்பே இல்லாத ரசிகர்கள் ஒரு தெருவுக்கு 4 பேர் இருக்கான், 10 பேர் இருக்கான், அவன் கூட்டிட்டு போய் சொல்லுவான், வேட்பாளரை கூட்டிட்டு போய். இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கணும். பார்த்து ஒரு 7 நாள் 10 நாள் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா நான் சொன்ன அந்த வாக்கு வங்கி ஓட்டுச்சாவடிக்கு எடுத்துட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறதுல அந்த 10 நாள் பிரச்சாரம் குறைஞ்சபட்சம் பயன்படணும். அதுல தான் பலம் இருக்கான்னு பார்க்கணுமே தவிர இந்த பட்டியலை பார்த்துட்டு ஆஹா ஆட்சியை பிடிச்சிட்டாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். முதல் ஒரு வாரம் ஒரு என்ன சொல்றது, ஒரு உக்கிரமான போர் மாதிரி தான். கத்தி எடுத்து சுத்துற போர் இல்லை, தாக்கு பிடிச்சி நிற்கிறதே பெரிய சவால் தான் தாவேக்காவினருக்கு. ஏன்னா வலை வீசுவாங்க, பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க, தங்க கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும்பா, என்ன கொடுத்தா சரி வருவான்னு பாருன்னு
பணத்தை அடிக்க பார்ப்பாங்க. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, சில இடங்களில் பிஜேபி, தாவேக்காவை எதிர்த்து நிற்கிற அத்தனை பேருமே அவர்களை முடக்குவதற்கான எல்லா வழிகளையும் பார்ப்பாங்க முதல்ல. ஏன்னா பலவீனமானவர்கள்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, இதையெல்லாம் அவங்க எவ்வளோ தூரம் எதிர்கொள்கிறாங்க, வெற்றிகரமாக எதிர்கொள்கிறாங்கிறத பொறுத்து தான் களத்தில் அவங்க நின்று ஒரு சவாலில் ஏற்படுத்துவாங்க. ஜெயிக்கிறதெல்லாம் அப்புறம் அதை வச்சு தான் பலமாக பலவீனமானு பார்க்கணும். அதை அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் கிட்ட கொண்டு தங்களுடைய விஷயங்களை கருத்துக்களை கொண்டு சேர்க்கறதுக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல அவங்களோட தனிமனித செல்வாக்கு அந்த லோக்கல்ல இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை தாண்டி இங்க விஜயோட பிரபல்யம் இந்த இடத்துல பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு நம்பலாம். அதுதான் ஓட் பேங்க்கு, வேற என்ன இருக்கு? அதுதான் yes, பல பேர் இது யாருன்னு 200 பேர் யாருன்னே தெரியல நமக்கு. 30 வருஷமா பத்திரிகை துறையில் இருக்கிறவன் நமக்கே பெருசா பேரெல்லாம் கேள்விப்படலையே. ஆவரேஜ் வயசு 35 வயசு தான், அதுக்குள்ள வரல. அட்லீஸ்ட் இப்போ கரூர்ல கைது பண்ணதுனால மதியலனை தெரியுது நமக்கு அந்த ரசிகர். மற்றபடி ரசிகர் மன்றத்துக்குள்ள நமக்கு என்ன வேலை இருக்கு? அவங்க ரத்த தானே ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க, ரிக்ஷா கொடுப்பான், ஆட்டோ கொடுப்பான், இஸ்திரி பெட்டி கொடுப்பான்ட்டு ஒரு சமூக நல பணிகள் பண்ணிட்டு இருந்த காலம் எல்லா ரசிகர்களுமே கூட. வெளியில தெரியறதுக்கு அவசியமும் இல்லை, தெரியாத ஒன்றும் குற்றம் கிடையாது. ஊரறிஞ்ச முகங்கள்னு இப்போ அது மற்ற கட்சியிலேருந்து போனனால ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா நமக்கு தெரியுது. பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். ஏன்னா தான் ஒரு தூய சக்தி புதிய சக்தின்னு சொன்னவருக்கு என்னடா இது திருப்பி பழைய ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த தேர்தல் அரசியல் புரிந்த ஒரு 50 பேராவது குறைஞ்சது உள்ள வந்திருக்காங்க. அது அந்த கட்சிக்கு நல்லது தானே. ஸோ இதுக்கப்புறம் இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு வந்துட்டு முதல்வரோட தொகுதி உட்பட ஒரு 2-3 தொகுதிகளில் பிரச்சாரம் தொடங்குறார் ஈவினிங்கு. ஸோ இது அதீத கவனம் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் என்னென்ன அறிவிப்புகள் சொல்லுவாருன்னு இப்போதான் முதல்ல ஒரு 6 மணி நேரமாவது ஒரு வெளியில வர போறாருங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. விஜய் வெளியில எடுத்துட்டு வர்றது பெரும்பாடா இருக்கு. தேர்தலுக்காவது வராருன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இனிமேலும் மக்கள்கிட்டயே ரசிகர்கிட்ட பொய் பேசாம அனுமதி ரத்துலாம் யாரும் கவர்மெண்ட்டுக்கு ரோலே கிடையாது. இது காபந்து அரசு, அதிகாரமே கிடையாது. இனிமேலும் திமுகன்னு சொல்லிட்டு இருக்காம வெட்டியா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ நேரில் கூட ஆன்லைன்ல போர்ட்டல்ல போடுங்கிறான் பெர்மிஷனுக்கு. உரிய பேப்பர் ஆவணங்களை நீ போர்ட்டல்ல லோட் பண்ணிட்டாலே 48 மணி நேரத்துல அனுமதி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்க வந்தானே இன்னைக்கு ஆரம்பிக்கிறாரு. இப்ப திமுக இல்லையா? அவர் சொன்ன திமுக இன்னைக்கு களத்துல இல்லையா? இல்ல காபந்து அரசுல இல்லையா? தேர்தல் அணுகுனதுனாலதான் இந்த அனுமதி கிடைச்சது. அணுகாலைன்னா கொடுக்க மாட்டாங்களா? என்ன சார் இது? இதைத்தான் சார் இந்த பித்தலாட்டத்தை முதல்ல நிறுத்தணும். விஜய் வளர்கிற ஒரு தலைவர் பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது. நாங்க வருவோம்னு நினைச்சு குழி தோண்டிட்டேன். என்ன குழி தோண்டிட்டோம் பார்த்தா தாவி கொதிக்கிற அளவுக்கான லென்த். இது ஒரு வேலையா சார்? இப்ப மூடி விட்டாங்களே. இப்ப அது எந்த அரசு? சந்திரபாபு நாயுடு அரசா இல்ல பினராயி விஜயனுடைய அரசா? குழியை தோண்டினது ஸ்டாலின் அரசு, திமுக அரசு. மூடுனது யாரு சொல்லுங்க? பிஜேபி அரசா? சார் ஆனா அதுக்காக திமுக அரசு நெருக்கடி கொடுக்கறதுனால தானே இப்ப இதுவும் அவங்க சொல்ற மாதிரி இருந்து கொடுத்தா ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு நீங்க சொல்லணும் சார். போற போக்குல பொய் சொல்லாதீங்கிற நானு. தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடு குமரகுருபரன் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை. அவர் தேர்தல் ஆணையத்துல கட்டுப்பாட்டில் இருக்கிற அடிப்படை அறிவு கூட இல்லைன்னா எதுக்கு மக்களையும் சேர்த்து முட்டல? மக்களுக்கு இந்த தெளிவு பல பேருக்கு இருக்கு. இந்த மீடியாக்கள்ல சில அதிபுத்திசாலிகளுக்கும் அவர்கள் மூலமாக இந்த விஜய்க்கும் அல்லது அவருடைய கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் இந்த புரிதல் இல்லை. சில ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியல. IRS வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் போயிடுறாங்க சார். அப்ப தேர்தல் நடத்துற அதிகாரி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாரா சார்? அவங்க வைக்கிற விமர்சனமே இப்போ அபிஷியலி அவங்க கட்டுப்பாட்டில் தான். சரி, அன்னைக்கு அனுமதி திமுக அதை சொல்லலாம். அன்னைக்கு ரத்து பண்ணாங்கல்ல, சதி பண்ணி திமுக ரத்து பண்ணிச்சுல. இன்னைக்கு கொடுத்தது யாரு? தேர்தல் ஆணையத்துக்கு போனதுனால கொடுத்தாங்க. போயிட்டு யார் கொடுத்தா? ஏன் இன்னைக்கு திமுக செல்வாக்கு இல்லையா? அவங்க பாஷையில நான் கேட்குறேன். வியாழக்கிழமை இருந்துச்சு சார் செல்வாக்கு, ஞாயிற்றுக்கிழமை மதியானம்லாம் அவங்க செல்வாக்கு இல்லை சார். ஏன்னா நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போனோம். முதல்ல இந்த பம்மாத்து வேலையை முதல்ல நிறுத்தணும். புரியுதுங்களா? இதுதான் மக்களை ஏமாத்துற வேலைங்கிறாரு. இவர் தேர்தல் ஆணையத்துக்கு போலன்னா விஜய் பிரச்சாரத்துக்கு வரமாட்டார் நீங்க நம்புறீங்களா? முதல்ல அன்னைக்கு அவர் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திக்கலைன்னா விஜய் பிரச்சார காலத்திற்கே வந்திருக்க முடியாது சார். நீங்க சொல்றீங்களா? சும்மா வாயத்தரன்னு சொல்லுங்க. இல்ல, ஏன்னா இதை மக்களும் பாக்குறாங்க. இல்ல இல்ல அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேஷம் போடுறீங்க? அங்க இல்ல, அன்னைக்கு நீங்க கொடுக்கல, இன்னைக்கு கொடுத்தாலும் சார் ஆகணும். எங்க சார் போயிட போறாங்க? எவ்வளவு நாளைக்கு சார் இந்த அரசியல்லாம்? திமுகவை கிழிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு சார். அதை எடுத்து பேச சொல்லுங்க சார். இல்ல, ஏன்னா உங்களோட முதல்ல இல்ல ரைட் ஃப்ரம் டே ஒன் இவங்க இந்த பழிய பூரா கொண்டு போய் அடுத்த மேல போடணும். நாம என்ன நமக்கு என்ன கமிட் பண்ணி நம்ம ஆன்லைன் போர்ட்டல்ல கரெக்டா போட்டோமா? அதுக்கு என்ன ஆதாரம்? பத்திரிகையாளர் செஞ்சு 1/2 மணி நேரம் ஆதரவு வச்சு நான் ஒரு பிரஸ் மீட்டிங் வாங்க, நாங்க போர்ட்டல்ல ஏத்தின டைம், அவங்க அனுமதி மறுத்த நேரம், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம், அனுமதியே தரல, அனுமதி இருக்கா இல்லையான்னு கூட சொல்லல. ஆதாரப்பூர்வமா போட்டு கிழிக்கணும் சார். சும்மா போற போக்குல திமுக சதி பண்ணுதுன்னா அப்ப எடப்பாடி மட்டும் கொஞ்சம் வர அவங்கள எடப்பாடி தான் பண்ணுவார். சதி பண்றதுக்கு அவர்கிட்ட அதிகாரம் இல்லை. அரசியல் ரீதியா உங்களை வீழ்த்துறதுக்கு எல்லா ஆயுதத்தையும் எடப்பாடி தான் பயன்படுத்துவார். அவங்களையும் சொல்லுங்க, களத்துக்கு வந்தா தானே தெரியும். நான் சொல்றது புரியுதா சார்? சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க நடந்துக்கிட்டு உங்களை யாராவது தப்பு பண்ணிப்பா. அதே பெரம்பூர்ல உங்களுக்கு எந்த இடம் மறுக்கப்பட்டதோ அந்த இடத்துல உதயநிதிக்கோ எடப்பாடிக்கோ அனுமதி கொடுத்து அது ஆதாரத்தோட மக்கள் முன்னாடி போட்டு அம்பலப்படுத்துங்க சார். விஜய் வந்துட்டு போயிடுவாரு.
இன்னொரு 2ஆம் கட்ட தலைவர் வச்சு ஒரு பிரஸ் மீட் வச்சு அம்பலப்படுத்துங்க. யாரு வேணாண்ணா? எதுக்கு பொய் பேசுறீங்க? விமர்சிக்கிறதுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கிற போது இல்லாத விஷயத்த சொல்லி நீங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்கு எதுக்காக பொய் பேசுறீங்க? புரியுதுங்களா? இளைஞர்களுக்குன்னு சில வாக்குறுதிகளா அவர் சொன்னாரு. இந்த 29 வயசு வரைக்கும் இருந்தும் வேலை கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் நேற்று இரவு அளிக்கப்பட்ட திமுக தேர்தல் அறிக்கை வரைக்கும் நான் சொல்றேன், சில நாள் கூத்து தான். மக்கள் அந்த சொகுசெல்லாம் ஒன்றும் அனுபவிச்சுட்டாங்க. இன்னொரு கேட்டகரி அதை பத்தி பெருசா எடுத்துக்கிறது இல்லை. நீ என்னவெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி அதெல்லாம் என் வீட்டிலே இருக்குன்னு கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் பட்டியலில் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுற போது தமிழ்நாடு நல்லாவே இருக்கு. தனி மனித வருமானம், அவருடைய ஸ்டேட்டஸு, இதெல்லாம் வச்சு நான் சொல்றேன். அந்த நடுத்தர வர்க்கத்தை குறி வச்சு அதெல்லாம் நடக்குது. ஏன்னா அடித்தட்டு மக்களை எதில் கவனிக்கணும்னு எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். இந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றது ஆல்ரெடி எல்லார் வீட்லையும் இருக்கிறதுனால இது ஒரு விஷயமாவே படலை. 8000 ரூபா கொடுக்குறோம் டோக்கனுங்கிறாங்க, ரைட்? அது ஒரு சராசரி அல்லது ஏழை அல்லது இந்த நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழாக இருக்கிற மக்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த இந்த டோக்கனை கொடுத்து அப்படியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டோமா, 7000 ரூபாய் கூட கொடுன்னு கூட கேட்டு பழக்கிற காட்சியெல்லாம் பார்ப்போம். ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னா. மற்றபடி இதெல்லாம் ஒரு பொருட்டை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன்னாரு பிரச்சாரத்தில் எடப்பாடி இதை பத்தி பேசவே இல்லை. அது புரியுதா சார்? அவர் கொடுக்க போறது இல்லையா? ஆட்சிக்கு வந்து அவர் கொடுக்க தான் போறாரு. அது ஒரு பிரதானமா எடுத்து பேசினாரா? ஏன்னா மக்கள் அதை ரசிக்கிற நிலையில் இல்லை. அறிவிப்போட காரணம் என்னன்னா அது ஒர்த்லெஸ் நான் சொல்லல. சொல்லிட்டு அவனை மக்கள் ரிசீவ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் கூத்து, ஒரு நாள் டிவியில் விவாதம் பண்றதுக்கு யூஸ் ஆச்சு. இன்னைக்கு அதிகபட்சம் இன்னைக்கு ஒரு நாள் விவாதிப்பாங்க, நாளைக்கு தேர்தல் இருக்கே என்ன முந்தா நாள் விட்டாங்களா அப்படின்னு தான் பேசுவோம் நம்ம திமுக தேர்தல் இருக்கே. ஏன்னா அவங்க என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதனுடைய பாதி வெர்ஷனை ஆல்ரெடி அமல்படுத்தி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு சொல்லியிருக்கலாம் அதனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் 5வது வரைக்கும் காலை உணவு, இனிமேல் 8வது வரைக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பேசுறதுக்கு 2 நாள் தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி களத்துல எதிரொலிக்க போற விஷயங்கள் இன்னும் பல இருக்கு. எதிரணி வேட்பாளர், அவருடைய பணபலம், இவங்க எதிர்கொள்ள போற விஷயம், இங்க நடக்கிற கூட்டணியில அதே மாதிரி அங்க பிஜேபி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் களத்துல எந்த அளவுக்கு எதிரொலிக்குது, இதுதான் மெயின் தேர்தல் அரசியல். இல்ல அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ் அது ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க. பட் எஸ்பெஷலி இந்த 8000 ரூபாய் கூப்பன் சொல்றாங்க இல்லைங்களா, இது வந்து இப்ப இருக்கிற கடன் பிரச்சனை என்னன்றதும் இல்ல நான் என்ன சொல்றேன், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாசத்துக்குள்ள இந்த வாதத்தை வச்சுக்கோ. ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொல்றேன். இது அவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு விவாதிக்கிற விஷயமே இல்லை. அதுக்காக இது வருஷம் கொடுப்போம்னு சொல்லல. ஒரு முறை எடப்பாடி என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தோடனே 10,000 கொடுப்பேன்னு சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா? மாதிரி விஜய் ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன் நான். அது மறந்து போற அளவுக்கு தான் அவருடைய அந்த வாக்குறுதிகள் இருக்கு. ஏன்னா எடப்பாடி 10,000 கொடுப்பேன்னு சொன்னா ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு தொகுப்பா கொடுப்பேன்னு சொன்னார், ஏதோ சீதன மாதிரி கூட. இந்த 8000 அறிவிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க 8000ன்றது அவங்க கமிஷன் அடிக்கிறதுக்காக பண்ண போறாங்க, நாங்க 10,000 ரூபாய் போறது டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கே போட்டுருவோம். இந்த 8000 எப்படி பண்ண போறாங்க? இல்ல அவங்க கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க. இவங்க ஒரு 2-3 நிறுவனங்கள் கூட சார் அதான் சொல்றேன். இதெல்லாம் வேலை இல்லாம நம்ம என்ன வாதிக்கலாம்? அரசியல்வாதி எல்லாரும் காசு அடிக்கதான். காசு அடிக்காத ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க எனக்கு. அதனால அது அவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு வாதிக்க வேண்டாம். கொடுக்குற போது பார்க்கலாம். அரசு கடன் சுமையில் இருக்குங்கிறது நிஜமான நிஜம். இந்த அறிவிக்கிற ஆட்கள், ஆட்சிக்கு வர நினைக்கிற விஜய் எல்லாருமே முதல்ல அந்த அரசு கஜானாவோட கதி என்னன்னு ஒரு பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. இதை கொடுக்கலன்னா கூட நான் விமர்சிக்கவே மாட்டேன். 8000 சொல்லிட்டாங்களா, ஆட்சிக்கு வந்து ஏன் கொடுக்கலன்னு எடப்பாடி பேசுவார், ஏன் எடப்பாடி 10,000 கொடுக்கலன்னு ஸ்டாலின் பேசுவார். ஒருவேளை எடப்பாடி ஆட்சிக்கு வந்துட்டா இந்த 2 பேர் யாராவது வந்துட்டா விஜய் சேர்ந்து கத்துவார். விஜய் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அந்த 2 பேரும் சேர்ந்து விஜய் உழுன்னு உழுக்குவாங்க. நான் இந்த மாதிரியான விஷயங்கள் அமல்படுத்தலைன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா மறைமுகமா நம்ம தலையில தான் வந்து விடியும். அது ஜனங்களுக்கு புரியவும் இல்லை. புரிஞ்சாலும் கூட பரவாயில்ல, நான் கூட திணிக்கிறேன்னு திணிச்சிட்டு போற ஆட்கள் தான் நீங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். ஆக்சுவலி இந்த இலவசங்கள் அப்படிங்கிறது நம்மள பின்னோக்கி இழுக்கிற விஷயமா தான் இருக்கு. இல்ல முழுமையாவும் தவிர்க்க வேணாம் சார். அந்த ஆடம்பர அடுத்தடுத்த ஆடம்பரங்களுக்குள்ள போறப்போதான் எரிச்சலா வருது. அது ஒரு பொருட்டாவே இல்லை. நான் எடுத்த உடனே ஒரு அடி அடிச்சேனா, இப்போ ஒரு இது கொடுத்தா எனக்கும் தேவைதான், ஏன் நான் உழைச்சி நான் வாங்கிக்கிறேனுங்கிற அந்த செல்ஃப் சப்சிடியில் நம்ம இருக்கலாம். நமக்கு கீழானவங்களுக்கு அது பயன்படுங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் அந்த 8000 கொடுக்குறதுக்கு பிள்ளை 2000 ரூபாய் பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுப்பேன். 2000 ரூபாய் பொங்கலுக்கு போட்டால் அந்த சாதாரண ஏழைங்களுக்கு அந்த 2 நாள் 3 நாள் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. புரியுதா சார்? ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சு வாஷிங் மிஷின் அவன் என்ன சார் பண்ண போறான்? அதை வைக்கிற இடம் இருக்கா? அதுல கூட ஒரு கண்டிஷன் சொல்றாரு, ஐடி கட்டாத பெண்களுக்கு. சார் அதைத்தான் சொல்றாரு, தூக்கி சார் ஒன்னா போய் அதை போய் வாதிக்காதீங்க. அது ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லை சார் அது. சார் திருமாவளவன் அவர்கள் சொல்ற விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறமா வந்து 2016க்கு அப்புறம் இப்போ திரும்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திரும்ப சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு. காட்டுமன்னார் கோயில் ஏற்கனவே ஆனால் ஒரு தோற்ற தொகுதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மாநில அரசுக்கு திடீர்னு ஒரு எம்பியா இருக்கும்போதே வர வேண்டிய சுச்சுவேஷன் என்ன நீங்க பாக்குறீங்க? அது அந்த கூட்டணியில முதல்ல குழப்பத்தை ஏற்படுத்தும். உட்கட்சி பிரச்சனை அவருக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை அறிந்தவர்களுக்கும் அவரை சுற்றி நடக்கிற அரசியலை புரிந்தவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள்ல சில குழப்பங்கள், எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகளையும் குழப்பங்கள் இருக்கு. குறிப்பாக ஒரு 3 எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாத சூழல். அது ஒன்று திருமாவளவன் சந்தோஷமா செய்யலை. தொகுதிகள் அமையலை, ரீட்டைன் பண்ற அளவுக்கு தொகுதிகள் அமையலை. ஒரு சில தொகுதிகளில் இவர் ஒரு தலைவருக்கே உரிய அதிகாரத்தோடும் உரிமையோடும் ஒருத்தரை ப்ரப்போஸ் பண்ற போது அங்கே 4 பேர் எதிர்க்கிறான்.
இந்த சர்ச்சைகளுக்காக அவர் அந்த வார்த்தையை முடிவை எடுத்தாரா? ஏன்னா இன்னொரு தகவல் வருது, வேட்புமனுவை இவர் தாக்கல் பண்ணுவாரான்னே ஒரு சந்தேகம் இருக்கு. அதை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. அறிவிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்சு ஒன்று வேட்புமனு தாக்கல் பண்ண மாட்டார், அல்ல 2 நாளில் தாக்கல் பண்ணுறாருன்னா 6ஆம் தேதிக்கு முன்னாடி அல்லது 9ஆம் தேதிக்கு முன்னாடி வாபஸ் வாங்குவார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப்பு கடைசியாக நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அதை 3வது ஸ்டேஜாக தான் வச்சுக்க வேண்டியிருக்கு. 3வது வாய்ப்பாக தான் அதுதான் பிரதானமாக வருமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா முழுக்க உட்கட்சி பிரச்சனையினால இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறதா முதல் கட்ட தகவல் வருது. மற்ற ஆதாரம் இல்லாமல் அதுக்கு மேலே பேச முடியல. ஆனால் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு இருக்குல்ல. அவர் வெளியிட்ட வீடியோவில் ஒரு வரி சொல்கிறார், சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அரசியல் சூழல்கள் மாற வாய்ப்பு இருக்கு, ஒரு மாதிரியான சூழல் உருவாகணும். நீங்கள் என்ன சார் சொல்ல வர்றீங்க? பிஜேபி சொல்லிட்டு மாதிரி ஹங் அசம்பிளியா, கவர்னரை வச்சு நாங்கள் ஏதோ பண்ண போகிறோம், இல்லை கூட்டணி ஆட்சிங்கிறது தவிர்க்க முடியாதது அப்படின்னு ஒரு சூழல் வரும்னு சொல்கிறாருன்னா, தேர்தலுக்கு முன்னாடி அதை சொல்கிறதுல எப்படி திமுக அன்னைக்கு அது பலம் சேர்க்கும்? கூட்டணி அரசுன்னு சொன்னாலே பலவீனமாக பார்க்கப்படும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால தான் எடப்பாடியோ ஸ்டாலினோ இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அரசில் பங்கு தரோம்னு சொல்லவே மாட்டுறாங்க. அதிகார வெறி இல்லை, அது ஒரு ஆபத்தான ஒரு பலவீனமாக பார்க்கப்படுங்கிறதுனால தான் 2 பேரும் மௌனமாக இருக்கிறாங்க. ஆட்சியை பிடிக்க நினைக்கிறவங்க கரண்டியில் எதுவுமே இல்லாத அகப்பையை எப்படி வேணாலும் சுற்றுற விஜய் சொல்லலாம், வேற யாரும் சொல்லலாம். இந்த 2 பேர் வாய்ப்புள்ள 2 பேரும் சொல்ல மறுக்கிறாங்க. காரணம் தான் அதில் இருக்கிற சங்கடங்கள். முன்னாடியே சொல்லிட்டாங்க, தவிர்க்கவே முடியல, அப்புறம் பார்த்துக்கலாம். எடப்பாடி நினைச்சாலும் தடுக்க முடியாது, ஸ்டாலின் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்போ அப்படி ஒரு சூழல் வரப்போகுதுன்னு இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரே அர்த்தம் அதுதான். வேற எப்படி சார் களச்சூழல் மாறப்போகுது? உங்களுடைய வாதப்படி நீங்கள் எல்லாம் ஒரு மேடையில் கையை தூக்கி காட்ட போறீங்க, இல்லாட்டி இன்னைக்கு சாயங்காலம் ஒரு டீ பார்ட்டி நடக்க போகுது அறிவாலயத்தில், கூட்டணி கட்சி தலைவரெல்லாம் சேர்த்து அங்கே ஒரு போஸ்ட் கொடுக்க போறீங்க. இந்த கையை உயர்த்தி சொல்றீங்களே, அந்த மெசேஜில் அந்த ஃபோட்டோவில் உண்மைத்தன்மை இருக்குமா? ஒரு நிமிஷம் திரும்ப அதை யோசிக்க மறந்துட்டார். நிச்சயமாக அந்த அணிக்கு அது ஒரு பின்னடைவை தரும் அப்படிங்கிறத அவர் யோசிக்க தவறிட்டார். அல்லது அறிவிச்சுட்டு பேசாம இருந்திருக்கணும். இந்த சூழல் மாறும், புது மாதிரியான சூழல் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை திணிச்ச போதான் அது திமுக அணிக்கு ஒரு சங்கடத்தை தரும். அதை அவர் சீக்கிரமா தெளிவுபடுத்தாத வரைக்கும் எந்த வகையிலும் அது பலனளிக்காது. ஏன்னா இப்போ அவர் ஜெயிச்சிடறாரு, அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒன்று ரிசைன் பண்ணணும். இப்போவே ரிசைன் பண்ண அவசியம் இல்லை. எம்பி ரிசைன் பண்ணுறீங்களா, எம்எல்ஏ ரிசைன் பண்ணீங்களா? அப்போ எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறதுக்கு தான் மாங்குன்னு இப்படி போட்டிக்கிட்டீங்களா? சரி, எம்பி ரிசைன் பண்ணீங்களா, அதுக்கு செலவை யார் பண்ண போறா? திருப்பி என்ன பண்ணுவீங்க? அது ஒரு தேர்தல், அதே தொகுதிக்கு உட்பட்டு அந்த தேர்தல் வரப்போகுது. பார்லிமெண்ட் தேர்தலும் இந்த நிற்க போகிற காட்டுமன்னார் கோயில் உட்பட்டது தான். அப்போ நீங்கள் சாதிக்க போகிறது என்ன? அது கூட்டணி, ஒட்டுமொத்த கூட்டணிக்கு அது ஒரு சோர்வை தராதா? என்னமோ நடந்து அது எதிரணி ஜெயிச்சுட்டா அப்போ எங்கே கொண்டு வச்சுக்கிறது முகத்தை? திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளோ இந்த கூட்டணிக்கு தலைமை வாங்குற திமுக சங்கடம் தானே. எதிரணி ஒருவேளை ஜெயிச்சுட்டா இத்தனை சங்கடங்கள் தேவைதானாங்கிற விவாதத்தை கிளப்புறதுக்கு அந்த ஒற்றை வரி விமர்சனம் கருத்து இடம் கொடுத்துடுச்சு. ரொம்ப சீக்கிரம் அவர் அதை தெளிவுபடுத்தணும். எனக்கு தெரிஞ்ச அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாராங்கிறதே சந்தேகமா இருக்கு. எனக்கு சந்தேகப்படுறேன் நான். ஏன்னா கடைசி நேரத்துல அவர் ஒரு வேட்பாளரை அறிவிக்க நினைக்கிறார், கட்சிக்குள் இருக்கிற எதிர்ப்பு அதை தடுக்கிறது, கடைசி நேரத்துல சமாதானப்படுத்திடலாம்னு நினைக்கிறாரோன்னு தோணுது எனக்கு. அதுக்கு மேல என்கிட்ட எந்த விஷயத்துக்கும் ஆதாரம் இல்லை. ஓகே, ஸோ காட்டுமன்னார் கோயில் வேற ஏதோ ஒரு வேட்பாளர் டிசைட் பண்ணி அப்படி ஒரு மாதிரி எனக்கு தோணுது. விட்டுருங்களேன், அதை போய் எதுக்கணும். சரி, ஓகே. நான் இன்னொரு கோணத்தில் பார்க்குறேன் சார். ஆக்சுவலி இப்போ உள்ள விசிகாவினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது. இங்கே ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கான உரிமைகள் இல்லை அவர்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம நேரடியாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கு. திருமாவளவன் அரசியல் அதிகாரம் இல்லாத போதும் இதுக்கெல்லாம் போராடினவர் தான், ஓரளவு சாதித்தவர் தான். எம்பி ஆன பிறகும் இதற்கு போராடியவர் தான். எம்பிங்கிற அந்த அடையாளத்தை வச்சு இதுல பெருமளவு சாதித்தவர் தான். எம்எல்ஏ ஆகி தான் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. எம்எல்ஏ ஆனால் ஒருவேளை கூட்டணி அரசியல் அங்கம் பெற்றால் சாதிக்கலாம்னு அந்த அர்த்தம் வருதா? அப்போ நீங்க எம்பி ஆகி சாதிக்காத வெறும் எம்எல்ஏ இருந்து சாதிக்க முடியாது. அதிகாரமே இல்லைனாலும் போராடுறவர் தான், ஜெயிக்கிறவர் தான் திருமாவளவன். அப்போ நான் இங்க இருந்தா அதிகார அரசியலை பெற முடியும், அங்கீகாரத்தை பெற முடியும், அப்போ ஏதோ அமைச்சராக வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொன்னா அப்போ கூட்டணி அரசு வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்க இப்பவே சொல்லிட்டீங்கன்னா திமுக கூட்டணிக்கு அது எந்த வகையில தேர்தலுக்கு முன்பாக பலத்தை தரும்? அது பலவீனமா தானே பார்க்கப்படும். அதனாலதான் திருமாவளவன் செஞ்சது கொஞ்சம் தவறுன்னு தோணும். அது என் பார்வை. அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. இல்லை, அதான் சார் நீங்க சொல்றது அந்த அரசு பதவியில அந்த அதிகார மட்டத்துக்கு போறது. நான் சொல்றது கட்சியை வலுப்படுத்துறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சில நம்ம உள்ள இருந்து வேலை செய்ய. சரி, அதுக்கும் காட்டுமன்னார் கோயில நிக்கிறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? உள்ள இருந்து வேலை செய்யறதுனா தேர்தல் அரசியலே கூடாது சார். இயக்க பண்ணி தான் என்னுடைய முழு வேலை நிக்கணும் சார். இருக்கிற எம்பி பதவி ரிசைன் பண்ணிட்டு இருக்கணும். அது ரிசைன் பண்ண வேண்டாம். கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கிறாரு, சொந்த சின்னத்துல ஜெயிச்சிருக்கிறாரு.
சரி அந்த பதவி காலம் இருக்கட்டும், நான் அதுக்கப்புறம் முழுக்க நான் இயக்கத்தை வலுப்படுத்த போறேன்னு பதவிகளை துறக்கிறது தான் இயக்கப்பணியில தீவிரமா இருக்கணுமே தவிர இன்னொரு பதவியை நோக்கி போய்கிட்டு இயக்கத்தை எப்படி தீவிரப்படுத்திய? அப்ப அதிகாரம் இருந்தால் நம்ம தீவிரப்படுத்தலாம், பலப்படுத்தலாம் சொல்றதை நான் ஏத்துக்குவேன். ஏன் கண்டென்ட் என்னன்னா, தேர்தலுக்கு முன்பாக அதிகாரம் நமக்கு வரப்போகுது சொன்னா அதோட அர்த்தம் என்ன? கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது நீங்களே சொல்றீங்களா? ஆட்சிக்கு வரட்டு. திருமாவளவன் 110% தகுதியானவர் ஒரு அமைச்சர் ஆவதற்கு. நான் மறுக்கவே இல்லை. இப்பவே அதுக்கான தூபத்தை போடுறீங்களே, அப்ப ஆதவ அர்ஜுனா 1.5 வருஷம் முன்னாடி சொன்னதுக்கும் நீங்க இப்ப மறைமுகமா சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? அதான் என்னுடைய கேள்வி. ஸோ நீங்க சொல்ற கோணத்துல திமுக அதை கவனிச்சிருக்கோம். இப்போ எல்லா கட்சிகளும் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். சும்மா போற போக்குல இல்ல, அதை ஈஸியா எடுத்துக்காதீங்க. காட்டுமன்னார்கோவில் திருமாவளவன் அவர் ஏற்கனவே நின்ன தொகுதி, அந்த தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியுடைய எம்பி 100% தகுதி படைத்த நபர். யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்சியில யாரை வேட்பாளர் நிறுத்துறது அந்த கட்சியுடைய உரிமை, யாருக்கோ இருக்கிற உரிமை திருமாவளவனுக்கு எல்லாம் போயிடுமா? இந்த சங்கடம் இருக்குங்கிறத திரும்ப யோசிச்சாரா? இல்லை எனக்கு கிடைத்த தகவல் படி இது ஒரு ட்ரிக் கலந்த நாடக காட்சியா தெரியல எனக்கு. உட்கட்சி விவகாரத்தை சமாளிக்க திருமாவளவன் நிகழ்த்துகிற ஒரு நாடக காட்சியான்னு எனக்கு தெரியல. இது விமர்சனமா சொல்லல, அந்த வார்த்தை ஒருவேளை தவறான வார்த்தையா கூட இருக்கலாம். இல்ல அவர் நிகழ்த்துகிற ஒரு சம்பவமானு கூட டீசெண்டா சொல்ல, நாடகம் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் மனசுல என்ன வழிங்கிறத அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு சங்கடத்துக்கு ஒரு ஆளா இருக்கிறார் உட்கட்சி பிரச்சனைகளால. ஒரு தலைவர் அவருக்கும் அழுத்தங்கள் வரும்ல. கேட்ட தொகுதியில் சிலது கிடைக்கல, இரட்டை இலக்கம்னு எதிர்பார்த்தாங்க கிடைக்கல. எப்ப எல்லாருக்கும் ஒன்னொன்னு குறைச்சாங்க, நமக்கு 2 கூட கொடுத்துருக்காங்கப்பான்னு சொல்லி சமாளிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அது உண்மையும் இருக்கு. அது அந்த 8ல் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பொது தொகுதி தான் நம்ம கேட்டதில் ஒன்று கிடைச்சிருக்குல்ல, அது திருப்பி எனக்கே கொடுத்தா என்னான்னு இப்போ இருக்கிற பாலாஜி கேட்கலாம். அவருக்கு உரிமை இருக்கு. அவரை சமாதானப்படுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் திருமாவளவனுக்கு இருக்கு. ஷானவாஸ் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணார். நான் கொண்டு கிடைக்கலன்னா அவர் வேற எங்க பண்ருட்டில் ஒரு பாய் தானே நிறுத்துறீங்க, அப்போ இவர் நிறுத்த வேண்டியதானு கேள்வி வரலாம். அதுவும் அவருடைய தனி மனித நியாயம் தான். ஷானவாஸ்க்கு இருந்தா பண்ருட்டி அவர் விரும்பினாரா விரும்பலையா, திருமாவளவன் கேட்டு அவர் மறுத்தாரா நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் உட்கட்சி பிரச்சனை இருக்கு. அதை சமாளிப்பதற்கு திருமாவளவன் எடுத்த ஆயுதம் தான் அந்த காட்டுமன்னார்குடியில் நானே போட்டியிடுகிறேன் என்கிற அறிவிப்போ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குன்னு சொன்னேன். ஓகே, ஃபைனலி சில நாட்கள்ல தெளிவாகும், அப்புறம் ஃபைனலி நம்ம பேசலாம். இல்ல சார், ஃபைனலி ஒரே ஒரு விஷயம், பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் திருமாவளவன் அதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதை நோக்கி திருமாவளவனோட முடிவு இல்ல 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 நான் திருமாவளவன் அந்த அளவுக்கு கீழ்த்தரமான அரசியல் செய்பவர் அல்ல. கட்சி விட்டுடுவோமே, அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. பல்வேறு தகவல்கள் கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.